ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவி vlogs. இந்த வீடியோவில் நம்ம வந்து தாய்லாந்து ட்ரிப்போட டே 2, அதாவது டே 2 வந்து கோரல் ஐலாண்ட், ஃப்ளோட்டிங் மார்க்கெட், நைட் மார்க்கெட், இந்த 3 பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். டே 2 பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது கோரல் ஐலாண்ட் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் பட்டாயா பீச் வழியாக. இதுதான் வந்து ட்ராப் அண்ட் பிக்கப் பாயிண்ட் ஃபார் கோரல் ஐலாண்ட். இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க உங்களை. நீங்கள் வந்து அங்கே இருக்க லோக்கல் கைட்ஸ், அங்கே வந்து இந்த எல்லோ ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா உங்கள் நேம் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா. சப்போஸ் நீங்கள் பேக்கேஜில் வந்தீங்கன்னா உங்கள் நேம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அவங்கக்கிட்ட செக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள் கையில் வந்து ஒரு ஃபேமிலி நம்பர்ஸ் எழுதுவாங்க. இது வந்து ட்ரிப், நீங்கள் அந்த கோரல் ஐலாண்ட் ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டன் நீங்கள் ட்ராப் பாயிண்ட் வர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பரை வச்சு தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் ஆப்டட் ஃபார் லஞ்சுக்குமே உங்களுக்கு அந்த கையில் இருக்க நம்பர்ஸ் வச்சு தான் அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இது மேக்ஸிமம் வாட்டரில் அலையாது. ஸோ 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் போகுது. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் பேக்கேஜில் வராமல் இண்டிவிஜுவலாக வர ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போர்டுக்கான டிக்கெட்ஸ் வந்து இப்போ நாங்கள் போகிறோம்ல இந்த ரூட்டில் வந்து அங்கே புக்கிங் ஸ்டேஷன் இருக்கும், நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம். இதில் இப்போ யூஷுவல் ஸ்பீட் போட் இல்லாமல் யூஷுவல் ஷிப் ட்ராவல், க்ரூஸ் ட்ராவல் இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அது வந்து 30 to 40 பாத் தாய் பாத் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அது வெரி ஸ்லோ. இப்போ வந்து ஸ்பீட் போட்டில் போனோன்னா 30 to 40 minutes மேக்ஸ் போய் நம்ம டேரெக்டாக போனால் ரீச் ஆகிடலாம். ஆனால் நம்மளுக்கு 2-3 ஸ்டாப்ஸ் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால 2-3 ஸ்டாப்ஸ் போயிட்டு தான் நம்ம கடைசியாக கோரல் ஐலாண்ட், லாஸ்ட் ஸ்டாப் வந்து கோரல் ஐலாண்ட் போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போது ஸ்பீட் போட்டோட போர்டிங் பாயிண்ட் நெருங்கிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து போர்ட் பண்ணணும் ஸ்பீட் போட்டுக்கு. எல்லாருமே வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஸ்பீட் போட்டில் வந்து நம்மளை போட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமும் இல்லை. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஆன் டைமுக்கு போயிடுருங்க. ஏன்னா உங்களால் மற்றவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவு அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக ஆன் டைமில் இருங்க. ஸ்பீட் போட் இப்போ வந்து பேராசைலிங்காக ஒரு ஸ்டாப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து பேராசைலிங் ஸ்டாப், அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேறு போட் இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஸ்பீட் போட் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கும். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். இங்கேயே வந்து ட்ரெஸ்ஸஸ், ஜூஸ் ஷாப்ஸ், அப்புறம் சேஞ்ச் ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வந்து இப்போ கோரல் ஐலாண்ட் போகிற வழியில் இப்போ பேராசைலிங், பேராகிளைடிங், அப்புறம் வந்து வாட்டர் பைக், அண்டர் வாட்டர் சீ வாக், பனானா ரைடு, இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து பேக்கேஜ் இப்போ காம்போ சூஸ் பண்ணுறீங்களா இல்லை இண்டிவிஜுவலாக சூஸ் பண்ணுறீங்களா, என்னென்ன பேக்கேஜ், எவ்வளோ ப்ரைஸுங்கிறத வந்து இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு வழியாக நாங்கள் ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு பேராசைலிங் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். வெஸ்ட் வந்து ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. இது வந்து கேட்டால் சேஃப்டி பர்பஸ்க்காகன்னு சொல்கிறாங்க. பட் சேஃப்டி இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ பேராசைலிங் பற்றி பயப்படவே தேவையில்லை. இது ரொம்பவே கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாக தாங்க இருந்துச்சு. இது வந்து அந்த ஸ்பீட் போட்டில் வந்து நம்ம வெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க ரோப்பில். ஸ்பீட் போட் மூவ் ஆகிறப்ப நம்ம அந்த ஸ்பீட் போட்டை பார்த்துட்டே ஓடணுன்னா 2 ஸ்டெப் எடுத்து ஓடக்கூட தேவையில்லை. நடந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஜாலியாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் போயிடுச்சுங்க. சூப்பர்பா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸு, லேடிஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது சேஃப் தான். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா அண்டர் வாட்டர் சீ வாக் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து எப்படின்னா, இப்போ ஜென்ஸ் எல்லாருமே ஷர்ட் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அங்கே வந்து பேக்கேஜ் கலெக்ஷன் மாதிரி ஒரு பின் மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் லக்கேஜ் சப்போஸ் யாரும் இல்லை, கூட வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட திங்ஸ் அங்கேயே வச்சுக்கலாம். அங்கே வந்து பேட்சாக ஒரு 7 to 8 மெம்பர்ஸாக தான் உள்ள அண்டர் வாட்டர் சீ வாக்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஒரு பேட்சாக போனோம். ஜென்ஸ் வந்து ஷர்ட் ரிமூவ் பண்ணிடணும், லேடிஸ் மட்டும் ஷர்ட் போட்டுக்கலாம் ஏதாச்சும். போயிட்டு அங்கே ஒரு 20 to 25 மினிட்ஸ் உள்ளே இருக்கணும். அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, சைன் சிம்பிள். ஸோ அதை வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. தப்பான சைன் காமிச்சிட்டிங்கன்னா உங்களை பாதியிலே மேலே அனுப்பிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கோங்க. அண்டர் வாட்டர் சீ வாக் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கோரல் ஐலாண்ட் போகிறப்ப இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து நீங்கள் பட்டாயா ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு QR கோட் கொடுப்பாங்க. அந்த QRல நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டாப் வந்துவிட்டோம், கோரல் ஐலாண்ட். இங்கே வந்து நம்ம வாட்டர் பைக் ஆக்டிவிட்டீஸ், பனானா ரைட்ஸ், அப்புறம் வந்து பேராகிளைடிங், இந்த 3மே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஜாலியாக அப்படியே ரைட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அப்படியே ஒரு ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்ப்போம் கோரல் ஐலாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஆனால் இவங்க வந்து 1 ஹவரில் திரும்ப ரிட்டன் இங்கே வந்துடுங்க, லன்ச் டைம் ஆகிடுச்சு. லன்ச் வந்து நம்ம பட்டாயாவில் போய் தான் லன்ச்சு. இந்த பேக்கேஜில் வந்து இந்தியன் லன்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்பீட் போட் வந்து திரும்ப ஒரு 1 ஹவரில் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டல் பைக் எடுத்துட்டோம். அவங்க வந்து ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. சப்போஸ் ரெண்டலுக்கு எடுத்திங்கன்னா இல்லை, இன்கேஸ் ஐடி ப்ரூஃப்ஸ் எதுவும் இல்லை உங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 1000 பாத் கொடுத்துட்டு ரிட்டன் நீங்கள் வண்டி விடுறப்ப கலெக்ட் பண்ணிக்கலாம் ரிமைனிங் அமௌண்ட். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்படியே ரோம் பண்ணுறப்ப நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து தாய் பபிள் டீன்னு ஒன்று ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். நான் ஐஸ் டீ ட்ரை பண்ணது கிடையாது இது வரைக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அங்கே ஒரு மேங்கோ ஸ்மூதி ஒன்று வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். பார்க்க நல்லா இருந்துச்சு, மேங்கோலாம் அழகாக கட் பண்ணி. ஸோ அது ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதுவுமே ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அப்படியே முடிச்சுட்டு ஒரு எண்டில் இதுதான் டெட் எண்டில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜூஸஸ் குடிச்சிட்டு திரும்ப அடுத்த எண்டு போகிறோம். ட்ரைவ் பண்ணுறப்ப இங்கே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கன்னா யாருமே ஹெல்மெட்ஸ் போடுறது கிடையாது. யார்ட்டையும் டிரைவிங் லைசன்ஸ் யாரும் கேட்குறது இல்லை. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளை எங்கே ட்ராப் பண்ணாங்களோ அந்த பீச், அதாவது அந்த சைடில் உள்ள பீச்சோட வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் இங்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃபோட்டோ செஷன் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் எங்களுக்கு போர்டிங் டைம் ஆகிடுச்சா, அதனால் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், கோரல் ஐலாண்ட் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. இது ஐலாண்டுங்கிறதுனால எல்லா பக்கமே பீச்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பைக்கும் வந்து 1 டே ரெண்டல் தான். ஹவர்லி ரெண்டல் கூட கிடச்சிது. பட் 1 டே ரெண்டல் எடுத்தால் கூட 300 பாத் அவ்வளோதான் வரும். நீங்கள் 1 டே ரெண்டல் எடுத்துகிட்டு கூட ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஸ்பாட் கோரல் ஐலாண்ட். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ போட்டை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டு போட் வந்து கிளம்பிடுச்சு. எங்கள் பேட்ச் பீப்புள் வந்த போட் வந்து கிளம்பிட்டு, ஆனால் எல்லாருமே வந்து சேம் பேட்ச்சில் யாருமே போகிறதில்ல, கொஞ்சம் மிக்சப் ஆகி தான் போகிறாங்க. நம்மளோட கையில் வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்பர்ஸ் காமிச்சாலே போதும். ரிட்டன் வந்து அந்த ஃபேமிலி ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பீட் போட்டில் நம்மளை வந்து பிக் பண்ணிவிட்டு திரும்ப போய் பட்டாயாவில் ட்ராப் பண்ணிடுவாங்கங்க. பட்டாயா ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து நம்ம லஞ்சுக்காக போகிறோம். கபானா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இந்தியன் லஞ்ச் இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து போகிறது வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட், த ஃபேமஸ் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகிறோம் பட்டாயா. இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். நம்ம இது வழியாகவும் போகலாம், பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாகவும் போகலாம். நாங்கள் வந்து பேசேஜ் 1, அதாவது போட்டிங் சூஸ் பண்ணதுனால பேக் சைட்லேருந்து வரலாமே அப்படின்னு டிக்கெட்ஸ் ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் எடுத்துகிட்டு பேக் சைடில் இப்போ போயிட்டுருக்கோம். கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரோவிங் போட்டில் வந்து மார்க்கெட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம்.
நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை பார்த்தோன்னே அலோவ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து நம்மளை வந்து நார்மலாக நடக்கிறப்போ இல்லை போட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளோட ஃபோட்டோஸ் நிறையா எடுப்பாங்க. கடைசியாக நீங்கள் வெளியில் வர்றப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் 100 தாய்பாத் இல்லை 200 தாய்பாத் கொடுத்து பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ ரோவிங் போட்டில் ஏறிட்டோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை சுற்றி பார்க்குறோம். நல்லாவே இருந்துச்சு. க்ரௌட் அவ்வளோவா இல்லை நாங்கள் போன டைமில். யூஸ்வலாக இப்படி தான் இருக்குமா இல்லை இன்றைக்கி க்ரௌடு இல்லையா என்னன்னு தெரியல. ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது, பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குங்க. போட்லேயே ஃபுட் ஸ்டால்ஸ், இங்கேயே நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி ஆப்போசிட்லேயே டேபிள்ஸ் இருக்கும். அது அவங்களோட போட்டில் உள்ள ஃபுட் அந்த ஸ்டாலுக்கான டேபிள். ஸோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நல்லா ப்ளசண்ட்டாக சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மார்க்கெட். நம்ம ஒரு பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே இதுதான் ட்ராப்பிங் பாயிண்ட். இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க நம்மளை. இதுக்கப்புறம் திரும்ப நம்ம அப்படியே ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு வாக் சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக. ஸோ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இதில் வந்து மேக்ஸிமம் ஃபுட் ஸ்டால்ஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ட்ரெஸ் ஷாப்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே வந்து டெண்டர் கோகோனட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வந்து அழகாக சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ உங்கள் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இங்கே ஒரு டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு இருக்குங்க. கோகோனட் ஐஸ்கிரீம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு போனால் ஆஸ் யூஷுவல் இன்செக்ட் தான். பாம்பு, பூச்சி, தேள், புறா, முதல்ல அந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி அப்படியே வந்துட்டோம். எங்கடா இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு சொல்லி தேடி தான் போயிட்டுருந்தோம். ஸ்டார்டிங்லேயே கடை இருந்துச்சு, பட் கடைசி கடையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். மார்க்கெட்டோட எண்டுக்கே வந்துட்டோம். கடைசியாக எங்களுக்குன்னு ஒரு கடை கிடச்சிருச்சு. ஸோ இதுதாங்க மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். எல்லோரும் சொன்னது, ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. பாருங்க அழகாக எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணுறாங்க. அந்த மேங்கோ அதில் ரைஸ் போட்டு மேலே ஒரு கோகோனட் மில்க் மாதிரி ஏதோ ஒரு டாப்பிங் பண்ணி கொடுத்துட்றாங்க சிம்பிளாக. அவ்வளோதான், வாங்கியாச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்நாக் ஒன்று பார்த்தோம். கிறிஸ்பி தாய் பேன்கேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை பார்த்தோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டி மினி தோசை மாதிரி இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இப்போது ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முடிச்சுட்டு சும்மா ஒரு வாக்காக பட்டாயா பீச் வந்தோம். முடிச்சுட்டு நைட் மார்க்கெட் போயிட்டு அங்கே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம். வீடியோ பெருசாக கவர் பண்ணல, ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது Day 3 வந்து நாங்கள் பட்டாயா டு பேங்காக் என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேங்காக்கில் என்னென்ன பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி signing off, Avinash. Thank you for watching. See you. Bye bye.